ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 444. இங்கு திருப்பதியானின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் தமிழகத்தின் வட எல்லை பகுதியாகிய விளங்கிய திருவேங்கடம் என வழங்கும் திருமலை திருப்பதி ஆகும். செல்வம் குளிக்கும் திருமலை ஒன்றைத்தான் உலகில் உள்ள மலைகள் அனைத்தை விட திருமகள் வாழும் மலை என்ற காரணத்தால் திருமலை என வழங்குகின்றோம். தல புராணங்களில் திருமலை ஆதிசேஷனின் அம்சம் என கூறப்பட்டு இருக்கின்றது. 7 மலைகள் தொடர்பாக அமைந்துள்ள திருமலை தெய்வத்தை ஏழுமலையாண்டவன் எனவும் வழங்குகின்றோம். சீனிவாச பெருமாள் எனவும் திருமகள் நாயகன் எனவும் போற்றுகின்றோம். தமிழகத்தில் தோன்றிய ஸ்ரீமத் ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரவச் செய்ய பெரிதும் முயன்று வந்தார். அவர் வாழ்ந்து வந்த காலத்தில் தமிழகத்தில் குலோத்துங்க சோழன் மிக தீவிரமாக சைவத்தை வளர்த்து வந்தான். ஸ்ரீமத் ராமானுஜர் திருவரங்கத்தில் வசித்து வந்தார். சைவத்தை தவிர வேறு மதங்களே தமிழகத்தில் தலை தூக்காத வண்ணம் செய்த குலோத்துங்க மன்னன் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் சைவர்களையும் தனது அரசவைக்கு அழைத்து தர்க்க வாதம் செய்வித்து கூறத்தாழ்வார் என்ற ராமானுஜரது மாணவரை தண்டித்தும் விட்டான். அதனால் ராமானுஜர் வடநாடு நோக்கி சென்றதாக வரலாறு ஆகும். தமிழகத்தில் குலோத்துங்க சோழன் மன்னன் தில்லையில் இருந்த கோவிந்தராஜர் சிலையை கடலில் தூக்கி எரியச் செய்து அவருக்கு இடம் கடலே ஆதலின் அவர் அங்கே இருத்தல் நலம் என கூறி தில்லையில் இருந்த சில வைஷ்ணவர்களை துன்புறுத்தி வந்ததாக திருமலை உலுகு என்ற நூல் கூறுகின்றது. இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்தது கிபி 1082 ஆண்டு. அப்போது ஸ்ரீமத் ராமானுஜருக்கு வயது 40. அந்த காலம் வடநாட்டிலும் ஆந்திர கர்நாடக பகுதியிலும் ஸ்ரீ வைஷ்ணவ மதம் பரவியிருந்த காலம். அதைவிட வடநாட்டில் இருந்த சைவ வைஷ்ணவ சமயங்களை சார்ந்த கோவில்களை எல்லாம் டில்லியை ஆண்டு வந்த முகமதிய அரசர்கள் தங்கள் வீரர்களை அனுப்பி இடித்து கொள்ளையடித்து ஆக்கிரமித்து வந்த காலம். விஜயநகர பேரரசுகள் பெரும்பாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்த காலம் அது. எனவே ஸ்ரீமத் ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை தலைக்கச் செய்ய கர்நாடக பகுதிக்கு சென்றார். அதன் பின்பு அதுபோன்றே திருமலை திருப்பதிக்கும் சென்றார். இப்படியாக இருக்கும் சமயம் அப்போது திருமலையில் உள்ள தெய்வத்தை குறித்து அங்குள்ள தெய்வம் முருகனா விஷ்ணுவா சிவபெருமானா என்ற கேள்விகள் எழுந்தன. சைவர்கள் முருகன் என்றார்கள், வைஷ்ணவர்கள் விஷ்ணு என சாதித்தார்கள். அந்த காலகட்டத்தில் திருமலை பெருமானை ஸ்ரீ விஷ்ணுதான் என நிலை நிறுத்தியவர் ஸ்ரீமத் ராமானுஜர் ஆவார். அவருக்கு அந்த காலத்தில் உதவியாக இருந்தவன் கட்டியம் யாதவ நாராயணன் என்ற சிறிய அரசன். இங்கு சந்திரகிரி அரசர்கள் பக்கபலமாக இருந்தார்கள். எனவே திருவேங்கடத்தில் ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலை நிறுத்திய ஸ்ரீமத் ராமானுஜருக்கும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அச்சா அவதாரமான திருவேங்கட பெருமானின் திவ்ய திருத்தல வரலாற்றுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. தென்னாட்டில் சில நூற்றாண்டுகள் சிறப்பாக வாழ்ந்து வந்த பெரிய அரசர்கள் எல்லாம் திருமலை தெய்வத்தை வணங்கியும் திருப்பணி கைங்கரியங்கள் பலவற்றையும் செய்து உள்ளார்கள். எனினும் திருமலை திருப்பதி ஆகிய 2 இடங்களிலும் தாம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்து முடித்து ராமானுஜர் திருவரங்கம் சென்று அருளினார் என திருமலை ஒழுகு என்ற கல்வெட்டு ஆய்வு நூல் கூறுகின்றது. இப்பொழுது ஸ்ரீமத் ராமானுஜர்
திருமலைக்கு 3 முறைகள் எழுந்து அருளினார். முதல் முறை திருமலை நம்பி என்ற அவரது அம்மானிடம் வால்மீகி இராமாயணம் பாடம் கேட்பதற்கு சென்றார். அப்போது அவர் மலை அடிவாரத்திலே தங்கியிருந்தார். ஆழ்வார்கள் திருமலையை மிதித்து ஏறுவதால் அந்த புனித மலையின் தூய்மை கெட்டுவிடும் என அஞ்சி மலையின் அடிவாரத்தில் இருந்தே பெருமாளை மங்களா சாசனம் செய்து அருளினார்கள் என்பதை கேள்வியுற்று ராமானுஜரும் நாள்தோறும் திருமலை மேல் கால் வைத்து ஏறுவதற்கு அஞ்சி அடிவாரத்திலே இருக்க திருமலை நம்பியே தினந்தோறும் திருமலையில் இருந்து இறங்கி வந்து ஓராண்டு காலம் ராமானுஜருக்கு வால்மீகி இராமாயணத்தை கற்பித்து அருளினார். 2வது முறையாக ராமானுஜர் திருமலை திருப்பதிக்கு சென்ற கிபி 12ஆம் நூற்றாண்டில் துவக்கத்தில் இருந்துதான் திருமலை ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோயிலாகவும் வைஷ்ணவ தலமாகவும் விளங்கல் ஆயிற்று. அப்போது திருவேங்கட முடையானை சைவர்கள் ஸ்ரீ சுப்பிரமணிய கடவுள் என உரிமை கொண்டாடினார்கள். எனவே சைவர்களும் வைஷ்ணவர்களும் திருவேங்கட முடையானை தம் தம் தெய்வமென வாசித்தபோது வேங்கடத்து அப்பனுக்கு திருவாளி திரு சங்குகளை சாத்தி அருள்வதற்காகவும் வேறு பல சீர்திருத்தங்களை செய்வதற்காகவுமே ராமானுஜர் திருமலைக்கு எழுந்து அருளினார். இப்பொழுது ராமானுஜர் இந்த வழக்கினை தீர்த்து திருவேங்கடமுடையானை திருமாலே என்று நிரூபிக்க முனைந்தார். இவ்வாறாக திருமலையிலும் திருப்பதியிலும் ராமானுஜர் செய்து அருளிய சீர்திருத்தங்களுக்கும் புதிய வகையில் கோவில் திருப்பணிகளை செய்வதற்கும் பெரும் துணையாக இருந்த அரசன் கட்டியம் யாதவராயன் என்பவர் ஆகும். திருமலையில் ராமானுஜர் செய்து அருளிய திருத்தங்களும் புதிய ஏற்பாடுகளும் பல அவற்றுள் மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க சம்பவமாக திகழ்வது திருவேங்கடத்தில் இருந்த திருப்பதி தெய்வத்தை சங்கும் மற்றும் ஆலியும் தரிக்கச் செய்தது. இப்பொழுது எம்பெருமானார் திருப்பதிக்கு எழுந்து அருளி சென்று தேசா அதிபதியை ஆசீர்வதித்து தச புராணங்களில் வேங்கடாச்சல விஷயமான புராணங்களில் இருக்கின்ற வேங்கடாச்சல மகிமைக்குரிய வசனங்கள் பூர்வோத்திர விரோதம் இல்லாமல் ஒரு பொருளுக்கு இயந்தும்படியாக உபன்யாசம் செய்து அவரே ஸ்ரீ மகாவிஷ்ணு என அருளி செய்தார். இப்பொழுது அரசனும் அதை கேட்டு புராண வசனங்களில் ஒரு நிச்சயமும் இல்லாமல் மத்தியஸ்தாக இருக்க ஸ்ரீமத் ராமானுஜர் அரசரான யாதவ ராயனை நோக்கி கலியுகத்தில் சுவாமி ஆனவர் தம்முடைய பக்தனான தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு சத்ரு சம்ஹாரமாக சங்கு சக்கரங்களை கொடுத்தாரென துவங்கி இப்போது திரு ஆலி திருச்சங்கு இன்றியே இருக்கின்றார் என விசேஷித்த புராணத்தை அருளி செய்தார். அப்போது எம்பெருமானார் பிரதிச்சம் ஆகவே ஒரு தீர்வு உண்டாகும்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்றார். அதாவது நான் மகாவிஷ்ணு என உரைத்தேன். சைவர்கள் சுப்பிரமணியன் என்றார்கள். இந்த சந்தேகம் நீங்குவதற்கு நான் விஷ்ணுவுக்கு அசாதாரணமான சங்கு சக்கரங்களை பண்ணிக்கொண்டு சுவாமி சன்னதியில் வைக்கின்றேன். சைவர்கள் சுப்பிரமணியனுக்கு அசாதாரணமான பாசாங்கு சங்களை பண்ணி வைக்க கடவார்கள் ஆவார்கள். எந்த ஆயுதங்களை எடுத்து தரித்தாரோ அந்த ஆயுததாரரான தேவராக கடவர் என்றார். அதனை கேட்ட அரசரும் அவ்வாறே செய்யுங்கள் என கூற இருதரப்புவாதிகளும் அந்த ஆயுதங்களை பண்ணிக்கொண்டு அரசனையும் அழைத்து கொண்டு திருமலை ஏறி இரவு நேரத்திலே சுவாமியின் கற்ப கிரகத்திலே வைத்து ராஜ முத்திரை இட்டு காவலாக இருக்க பின்பு அதிகாலையில் கதவை திறந்து பார்க்கும்போது இப்பொழுது சுவாமி ஆனவர் சங்கும் சக்கரங்களையும் தரித்து கொண்டு இருக்க பின்பு அரசனும் மகிழ்ந்து போனான். எனவே ராமானுஜர் 2வது முறையாக திருப்பதிக்கு சென்ற சமயத்தில்தான் சைவர்களும் வைஷ்ணவர்களும் திருவேங்கட உடையானை தமது தெய்வமென வாதித்தபோது வேங்கட மலையானுக்கு திருவாளி
திருச்சங்குகளை சாத்தி அருள்வதற்காகவும் வேறு பல திருத்தங்களை செய்வதற்காகவும் திருமலைக்கு எழுந்து அருளினார். முதல் முறை திருமலைக்கு சென்றபோது மலை மேல் ஏறுவதற்கு விரும்பாமல் இருந்த ராமானுஜர் இரண்டாவது முறையாக திருமலை ஏறுவதற்கு முன்பு 3 நாட்கள் வரை எதையும் உட்கொள்ளாமல் உபவாசம் இருந்து தமது உடலை தூய்மையாக்கிக் கொண்டு திருமலை ஏறி தம் செயல்களை முடித்து கொண்டு 3 நாட்களுக்குள் மலையில் இருந்து இறங்கி அருளினார். இவ்வாறாக ராமானுஜர் மலை ஏறும்போது அதனை தம் திருவடிகளால் மிதியாமல் இருப்பதற்காக முழங்கால்களை ஊன்ற வைத்து சென்றார் என்றும் இடையில் செங்குத்தான ஓர் இடத்தில் அவரால் ஏற முடியாமல் முழங்கால்கள் முறிந்துவிட்டன எனவும் அதனை அறிந்த திருவேங்கடமுடையான் அவருக்கு முன்பு தோன்றி இடையூறுகளை போக்கி கால்களை பழையபடி வரம் பெற்று ஏறுவதற்கு தகுதி உடையவனாக திருவருள் செய்து மறைந்து அருளினார் எனவும் அதனால்தான் அந்த இடத்தை முழங்கால் முறிச்சான் என இன்றும் கூறப்படுகிறது என கர்ண பரம்பரை செய்தி ஒன்று உலாவுகிறது. இப்பொழுது இந்த 2வது முறையில்தான் கோவிந்தராசரை அவர் திருப்பதியில் நிறுவி வழிபாட்டு முறைகளையும் ஏற்படுத்தி திருக்கோவிலை பெரியதாகவும் ஆக்கினார். ராமானுஜர் செய்து அருளிய திருத்தங்களில் திருவேங்கடமுடையானை சங்கும் சக்கரமும் தரிக்கச் செய்தது மட்டுமில்லாமல் அவர் திருக்கோவில் கோபுரத்தில் உள்ள விமானத்தில் வைகாநச ஆகமத்தில் கூறியபடியே வராக நரசிங்க வெங்கடேச தேவதைகளை அமைத்து அந்த கோவிலை திருமாலுக்கே உரியதென உலகத்திற்கு அறிவிக்கு செய்ய சம்பரோச்சனம் செய்வித்தார். பிறகு பெருமான் திருமார்பில் திருமகளை 2 கைகள் உடைய திரு உருவோடு ஒரு நல்ல நாளில் அமைத்தும் திருமஞ்சன காலத்தில் திருமகளை மார்பில் இருந்து பிரித்திருக்கும் போது திருப்பாவை என்ற மிகச்சிறந்த இனிய கவிதைகளை இயற்றிய தமிழ்நாட்டின் சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஸ்ரீ ஆண்டாளின் நாச்சியார் திருமொழியை ஓதும்படி செய்தும் திருமஞ்சனத்துக்கு பிறகு பெருமாளின் திருநெற்றியில் 2 கோடுகளான திருமண் காப்பை கற்பூர பொடிகளால் அமைத்து 3 நாட்கள் காட்சியளிக்கவும் மற்ற 4 நாட்களிலும் முத்து பொடிகளால் அமைத்து காட்சியளிக்கவும் திருக்கண் மலர்களுக்கு அஞ்சன காப்பு இடவும் ஏற்பாடு செய்தார். பிறகு திருமலையில் புரட்டாசி திருவிழாவை செய்ய தகுந்த முறையில் திரு வீதியை அமைத்தும் மலை குனிய நின்ற பெருமாளை உற்சவ மூர்த்தியாக்கி அவருக்கு முன்பு உற்சவ மூர்த்தியாக இருந்த வேங்கடத்துறைவாரை போக சீனிவாசன் நிலைத்துள்ள மூர்த்தியாக்கியும் தண்ணீர் அமுதுவழி திருத்தல் பூந்தோட்டத்தில் பெருமான் பூப்பறித்த விழா ஆகியவற்றை ஏற்படுத்தியதும் வேங்கடத்தரியை திருவேங்கடமுடையான் திருக்கோவிலிலே பிரதிஷ்டை செய்து வைத்ததும் திருவேங்கடமுடையானது இடது கரத்திலும் வலது கரத்திலும் வைகுண்ட ஹஸ்தம் உள்ளது போலவே ஆவப்பணி என்னும் நாகா ஆபரணத்தை அணிவித்ததும் திருமலையில் இருப்பவர்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிகளை ஏற்படுத்தியும் சிறந்தவை. இவை தவிர திருவேங்கடமுடையானது செல்வம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவதற்காக அவர் ஒரு யந்திரத்தை மந்திர பூர்வமாக அமைத்து வைத்தமையால் தான் இந்த திருக்கோவிலின் செல்வம் என்றும் குறைபடாது வளர்ந்து கொண்டே வருவதாக ஆயிற்று. இப்போது திருப்பதி திருக்கோவிலில் ஆதிசங்கரர் சண்மதா அர்ப்பணமாக தனது ஆகர்ஷண யந்திரத்தை பதிய வைத்து இருப்பதனாலேயே எங்குள்ள தனமும் திருமலை உண்டியலில் சேர்கிறது என பழைய நூல்கள் கூறுகின்றன. திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமானை பார்த்த சாரதி சுவாமி கோவிலில் திருப்பிரதிஷ்டை செய்ததும் அவருக்கு வலப்பக்கத்தில் செங்கல நீர் பூவை தரித்த கையுடன் ஆண்டாளை பிரதிஷ்டை செய்ததும் இருவருக்கும் விழா முதலியவை செய்வதற்குரிய ஏற்பாடுகளையும் மண்டபங்களையும் கோபுரங்களையும் கட்டுதலையும் கட்டியம் யாதவராயன் துணையை கொண்டும் செய்வித்தார். திருவேங்கடமுடையானும் கோவிந்தராஜனும் வேறுபாடு இன்றி ஒருவர் எனவே கருதுமாறு பல கட்டளைகளையும் அமைத்தார். ராமானுஜர். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே.
ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில புரோபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.